சரி, இப்ப இதே கொஸ்டின்ல எனக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா, எனர்ஜி ஸ்டோர்ட் அட் இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர். எனர்ஜி ஸ்டோர்ட் அட் இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர். இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ். சரி, இதே கொஸ்டின்ல எனக்கு என்ன கேட்கலாம்? எனர்ஜி ஸ்டோர்ட் அட் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். What is energy stored at inductor? Energy stored at a inductor is equal to half Li squared. அப்ப energy stored at 5 Henry. 5 Henry is equal to half into L. L is nothing but 5 into I square. What is the current flowing through 5 Henry? Which is 5 ampere. So அப்ப எவ்வளவு வருது? 25 the whole square. Similarly, energy stored at 2 Henry is energy stored at 2 Henry is half into L, which is 2 into I squared, which is 25. Sorry, 5 square then 25. 25 square கிடையாது 5 square. I is 5, so which is 25. சரியா? இப்ப energy stored at a capacitor, which is half CV squared. கரெக்டா? இதுவும் ஃபர்ஸ்ட் நாளே நம்ம பார்த்தோம். எனர்ஜி ஸ்டோர்ட் அட் கெப்பாசிட்டர். ஸோ அப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் அட் என்னெல்லாம் கெப்பாசிட்டர்? 5 ஃபேரட் கெப்பாசிட்டர். 5 ஃபேரட் கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ சி, விச் இஸ் 5 இன்டூ வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் 5 ஃபேரட்? 20 வோல்ட். ஸோ அப்போ 20 ஸ்கொயர். அதே போல எனர்ஜி ஸ்டோர்ட் அட் 2 ஃபேரட் கெப்பாசிட்டர் இஸ் 2 farad capacitor is half into C, which is 2 into V. What is the voltage across 2 farad? Which is 0. So 0 square. சரி, அப்ப இதுதான் என்னது? எனர்ஜி ஸ்டோர்ட் அட் இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ இப்போ இப்படிதான் நீங்க பண்ணுவீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? இண்டக்டர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் ஷார்ட் சர்க்யூட் த இண்டக்டர்ஸ் அண்ட் ஆஃப்டர் தட் ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் வாட் ஆர் த ரெசிஸ்டர்ஸ் தட் ஆர் அஃபெக்டட் பை த ஷார்ட் சர்க்யூட். அந்த ரெசிஸ்டர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மல் சர்க்யூட் போல யூ வில் ட்ரை டு சால்வ் இட். கெப்பாசிட்டர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான். ஐ வில் ஓப்பன் சர்க்யூட் த கெப்பாசிட்டர். அதுக்கடுத்து என்னதான் ரெசிஸ்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டர் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டு அது யூ வில் டூ இட். அதுக்கு அடுத்தது வோல்டேஜ் இருக்கிற கெப்பாசிட்டர் கண்டுபிடிப்பேன். அதெல்லாம் நார்மல். அதுக்கப்புறம் நீங்க அதை ரெசிஸ்டர்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நார்மல் கேவிஎல் கேசிஎல் பண்றது தான். இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர்ஸ் நான் கண்டுபிடிப்பேன், இல்லாட்டி கெப்பாசிட்டர்ஸ் கண்டுபிடிப்பேன், கரண்ட் த்ரூ த இண்டக்டர்ஸ் கண்டுபிடிப்பேன். அண்ட் ஆஃப்டர் தட் எனர்ஜி ஸ்டோர் கேட்டான் அப்படின்னா half Li squared இல்லாட்டி half CV squared. Energy stored is either half Li squared or half CV squared. இந்த சம் நீங்க தான் ட்ரை பண்ண போறீங்க. Find the steady state voltage across 5 farad and 2 farad. ட்ரை பண்ணுங்க. Find the steady state voltage across 5 farad and 2 farad. Find the steady state voltage across 5 farad and 2 farad. ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவீங்க? I will open circuit the capacitors. சரியா? கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டு சர்க்யூட் ரீட்ரா பண்ணுங்க.
ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டீங்களா? சரி. Is there any resistor that is affected by the open circuit? Is there any resistor that is affected by the open circuit? The open circuit நால ஏதாவது resistor affect ஆகுதா? Okay. Others. Is there any resistor that is affected by the open circuit? Okay. Others. Is there any resistor that is affected by the open circuit? Okay. Okay. சரி. இப்போ என்ன பண்றீங்க? இந்த 5 மைக்ரோஃபாரட ஓபன் சர்க்யூட் பண்ணிடுறேன். இந்த 5 ஃபாரட ஓபன் பண்ணிடுறேன். 2 ஃபாரட ஓபன் பண்ணிடுறேன். சரி. இப்போ என்ன பண்ண போறீங்க? I am just plotting the current. சரி. எனக்கு இங்க இருந்து ஒரு கரண்ட் வருது I. This current will separate here I1. This current will separate here I2. சரி. இப்போ இந்த I2 flow ஆகிறதுக்கு பாத் இருக்குதா இங்க? Is there any path for this I2 to flow? I2 flow ஆகிறதுக்கு பாத் இருக்குதா இங்க? No, sir. No, because there is an open circuit. Correct. So what is the I2? What is the value of current I2? I2 is 0. I2 is 0. சரியா? இந்த I1 இங்க வருது. இந்த I1 will separate here and here. And obviously here is the open circuit. So அப்ப இங்க 0. So அப்ப இது என்னது I1. So that means இந்த 10 ohm 60 ohm series இருக்குது. 20 ohm 10 ohm series இருக்கு. Everything is connected in series. So அப்ப என்னதான் பண்ணுவோம் எப்பவும் போல? So since 50 ohm ல current flow இல்லைங்கிறனால I am just eliminating that 50 ohm. I am just eliminating that 50 ohm. ஏன்னா 50 ohmல உங்களுக்கு current flow கிடையாது. So I am just eliminating that 50 ohm. இப்போ இதே இது இங்க வெறுசா கெபாசிட்டர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் எப்பவும் போல I will just put capacitors. அடுத்து கெபாசிட்டர் இருக்கிற உள்ள வோல்டேஜ் டிவிஷன் அப்ளை பண்ணி I will find the values of each and every capacitor. இங்க அப்படி கிடையாது. இங்க கெபாசிட்டர்ஸ் மட்டும் கிடையாது. We are having resistors. ஸோ இப்போ என்ன பண்ண முடியாது? I cannot go to that method. சரி, வெறும் கெபாசிட்டர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போ இங்க என்னதான் பண்ணுவீங்க? I will find what is the current flowing. எப்பவும் போல KVL KCL போட்டு தான் நீங்க பண்ண முடியும். ஸோ இப்போ ஆப்வியஸ்லி இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I, இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் I தான், இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் I தான். சரி, அப்ப I am putting KVL on this loop. So 60 is equal to 20I plus 10I plus 60I. So அப்ப 60 is equal to 90I. 60 is equal to 90I. அப்ப I is equal to 6 divided by 9, which is 2 by 3. I is equal to 2 by 3. இப்போ எனக்கு என்ன தேவை? வோல்டேஜ் அக்ராஸ் 5 ஃபாரட். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் 5 ஃபாரடுக்கு என்னது? இதை நான் வந்து V2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த லூப் நான் எடுக்கிறேன். இந்த லூப் இதுல ஃப்ளோ கரண்ட் தான் I2 தான். ஸோ அப்போ V2 is equal to 60 into I. கரெக்டா? வோல்டேஜ் அக்ராஸ் 5 ஃபாரட் 60 into I. What is I? I is equal to 2 by 3. So V2 is equal to 60 into 2 by 3, which is 40 volt. 40 volt. 40 volt. சரியா? இப்போ எனக்கு என்ன தேவை? வோல்டேஜ் அக்ராஸ் 1 ஃபாரட். இது நான் என்னது? நான் V1 எடுத்துக்கிறேன். சரியா? So I am taking this loop. This loop. So அப்ப என்னது? 60 is equal to 20I plus V1. So what is I? I is 2 by 3. So 60 is equal to sorry, ஒரு நிமிஷம். Okay. So 60 is equal to 20I plus V1. So but 20 into 2 by 3, which is 40 by 3 plus V1. So V1 is equal to 60 minus 40 by 3. So எவ்வளவு வேல்யூ வருதோ அந்த வேல்யூ. So that is the voltage across capacitor, steady state voltage across capacitor 1 and steady state voltage across capacitor 2. Steady state voltage across capacitor 1 and steady state voltage across capacitor 2. சரியா? இப்ப இதே சர்க்கியூட்டை இப்போ உங்களுக்கு சர்க்கியூட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கரெக்டா? இப்ப கெபாசிட்டர் வழியா தட் மீன்ஸ் ரெசிஸ்டர் ஃப்ளோ ஆஃப் ரெசிஸ்டர் வழியா கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி வோல்டேஜ் அக்ராஸ் கெபாசிட்டர் எப்படி தான் கண்டுபிடிப்பேன்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? I will open circuit the capacitors
அதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ளோ நீங்க பார்ப்பீங்க. கரண்ட் ஃப்ளோ இல்லாத ரெசிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் if there is resistors which is having current flow, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, நார்மல் KVL KCL போட்டு I will just find ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் தெவெனின் வோல்டேஜ்லாம் கண்டுபிடிக்கிறோம்ல, அதே போல நீங்க வந்து தெவெனின் வோல்டேஜ் அக்ராஸ் தி கெபாசிட்டர்ஸ் நீங்க கண்டுபிடிப்பீங்க. இப்போ இதே சர்க்யூட் சரியா, இதே சர்க்யூட்டை நான் என்ன பண்றேன், ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் அனதர் கெபாசிட்டர். சரியா, ஸோ இது 1 ஃபாரடு, இது 1 ஃபாரடு, 1 ஃபாரடு, எல்லா கெபாசிட்டரும் 1 ஃபாரட்னு வச்சுக்கிறேன். இது 10 ஓம், இது 10 ஓம், இது 10 ஓம். சரியா, I need to find a voltage across each and every capacitor. Let this be V1, let this be V2, and let this be V3, and total voltage is 60 volt. சரியா, இப்ப பண்ணுங்க, ஓபன் சர்க்யூட் பண்ணுங்க. I need to find the steady state voltage across each capacitor. V1, V2, V3. V1, V2, V3 is nothing but steady state voltage across each capacitor. எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ஓபன் சர்க்யூட் திஸ் வோல்ட், ஓபன் சர்க்யூட் பண்ணுங்க, எல்லா கெபாசிட்டியும் ஓபன் சர்க்யூட் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க, will there be any current flowing through resistor? ஏதாவது ரெசிஸ்டர் வழியா கரண்ட் ஃப்ளோ இல்லாம இருக்குமா? ஏதாவது ரெசிஸ்டர் வழியா கரண்ட் ஃப்ளோ இல்லாம இருக்குமா? ஓபன் சர்க்யூட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க. இல்லாட்டி ஏதாவது ரெசிஸ்டர் வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்குமா, அப்படி கூட சொல்லுங்க. ஏதாவது ரெசிஸ்டர் வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்குமா? ஓகே, அதர்ஸ். நெட் காலியா? சரி சொல்லுங்க, ஏதாவது ரெசிஸ்டர் வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்குமா? நோ. ஓகே, அதர்ஸ். நோ. கரெக்டா? பிகாஸ் எனக்கு எப்படி இருக்குது பாருங்க சர்க்யூட். நான் பண்ணிட்டேன் அப்படின்னா it will be open circuited, it will be open circuited, it will be open circuited. கரெக்டா? அப்ப இங்க இருந்து எனக்கு வர கரண்ட் it can flow here or here. Obviously இங்க ஓபன் சர்க்யூட், so அப்ப இங்க ஃப்ளோ வர கரண்ட் 0. இங்க வர கரண்ட் it can flow here, இங்க கரண்ட் 0 because it is open circuited. It can flow here, இங்க கரண்ட் 0, ஓபன் சர்க்யூட். அப்ப இந்த ரெண்டு கரண்ட்டும் 0னா இதுல ஃப்ளோ ஆக கரண்ட்டும் 0. இந்த ரெண்டு கரண்ட்டும் 0 அப்படின்னா இதுல ஃப்ளோ ஆக கரண்ட்டும் 0. So அப்ப obviously the current flowing through each and every resistors are 0. The current flowing through each and every resistors are 0. The current flowing through each and every resistors are 0. Now what is C equivalent? Sorry, C equivalent. What is the steady state voltage? அப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த ரெசிஸ்டர் எனக்கு இதுல கரண்ட் ஃப்ளோ இருக்காது, இதுல கரண்ட் ஃப்ளோ இருக்காது, இதுல கரண்ட் ஃப்ளோ இருக்காது, இதுல கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கெப்பாசிட்டர்ஸ் ஆர் ஓப்பன் சர்க்யூட். அப்ப எப்படி இருக்கும், ஈச் அண்ட் எவ்ரி ரெசிஸ்டர்ஸ் ஆர் ஓப்பன் சர்க்யூட். அப்ப எப்படி இருக்கும், ஒரு 1 ஃபாரட், 1 ஃபாரட், இந்த ரெசிஸ்டர் நான் எலிமினேட் பண்ணிடுறேன், இந்த ரெசிஸ்டர் நான் எலிமினேட் பண்ணிடுறேன், 60, இங்க ஒரு 1 ஃபாரட். ஸோ அப்போ all capacitors are connected in parallel. So what is the voltage across each and every capacitor? It is nothing but 60 volt. It is nothing but 60 volt. So V1 is equal to V2 is equal to V3 is equal to 60. ஸோ அதே சர்க்யூட் தான், அந்த சர்க்யூட்ல என்ன பண்ணிக்கிறேன், என்னோட எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படிதான் நீங்க பண்ணுவீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ஓப்பன் சர்க்யூட் ஈச் அண்ட் எவ்ரி கெப்பாசிட்டர்ஸ் and find the current flowing through each and every capacitor, each and every resistor. So எந்த ரெசிஸ்டர்லாம் கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு பாருங்க, இந்த ரெசிஸ்டர்லாம் கரண்ட் ஃப்ளோ இல்ல. கரண்ட் ஃப்ளோ இல்லாத ரெசிஸ்டர்ஸ்லாம் எலிமினேட்டட் இமீடியட்லி, எலிமினேட்டே பண்ணிருங்க, அந்த ரெசிஸ்டரை தூக்கி விட்டுருங்க. ஏன்னா ரெசிஸ்டர் இருந்துச்சு அப்படியே உங்களுக்கு குழப்பம் வந்துடும். ஸோ இந்த ரெசிஸ்டர் அப்படியே தூக்கி விட்டுருங்க, ஏன்னா கரண்ட் ஃப்ளோ இல்ல. ஸோ நமக்கு அதுக்கு அக்ரஸ் பொட்டன்ஷியல் எதுவும் வரப்போறது கிடையாது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் எலிமினேட்டட், யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் ஆஃப். சரி, அப்ப அதெல்லாம் நீங்க தூக்கி விட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மாடிஃபைட் சர்க்யூட் பாருங்க.
மாடிஃபைட் சர்க்கியூட்ல ஸ்டில் இஃப் தேர் இஸ் அ ரெசிஸ்டர் அப்படின்னா தென் ஆப்வியஸா இல்ல ஃப்ளோ வர கரண்ட்டை கண்டுபிடிச்சு கேவிஎல் யூஸ் பண்ணி யூ வில் ஃபைண்ட் த வோல்டேஜ் அக்ராஸ் திஸ். மாடிஃபைட் சர்க்கியூட்ல ரெசிஸ்டரே இல்லை அப்படின்னா தென் ஜஸ்ட் யூஸ் if it is connected in series you used voltage division, if it is connected in parallel then obviously அதுக்கப்புறம் நார்மலா voltage division current division வச்சு try and find the voltage across each and every circuit. Try and find the voltage across each and every. Okay, so this is how you will find the steady state voltage across steady state voltage and energy stored. Energy stored is half CV square. Sorry, half CV square. But this is how you will find steady state voltage across each and every capacitor. Sorry. So then DC la capacitor inductors எடுத்தீங்க அப்படின்னா first equivalent inductance equivalent capacitance. Next steady state current through inductor, steady state voltage across capacitor. Next energy stored at inductor, energy stored at capacitors. சரி அப்ப இவ்வளவுத்தையும் நம்ம பார்த்தாச்சு. Next obviously energy absorbed நம்ம அங்க பார்த்தோம்ல there means ஒரு wave form இருந்துச்சு அப்படின்னா voltage and current wave form. voltage and current wave form across capacitor. Voltage and current waveform across capacitor. Voltage and current waveform across capacitor. Voltage and current waveform across capacitor. சரி நம்ம அந்த சம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம் நீங்க ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க. இதுக்கு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேவ்ஃபார்ம் போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் சம் 5 ஆம்பியர் 2 ஓம் 160 மைக்ரோஃபாரட் 4 millihenry ஆர் சரியா? இது கேட் கொஸ்டின் ஆக்சுவலி. சரியா? find the value of r சரியா? such that the energy stored at inductance and capacitance are equal. Inductor and capacitor is equal. சரியா? Find the value of R such that the energy stored at inductor and capacitor is equal. சரி நான் கேட்கிற கேள்விக்கு பட்டுன்னு பதில் சொல்லுங்க. எனர்ஜி ஸ்டோர்ட் அக்ராஸ் கெபாசிட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எனர்ஜி ஸ்டோர்ட் கெபாசிட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? வோல்டேஜ் அக்ராஸ் கெபாசிட்டர். ஓகே, என்ன வோல்டேஜ் இது? ஸ்டெடி ஸ்டேட் வோல்டேஜ். கரெக்டா? ஸ்டெடி ஸ்டேட் வோல்டேஜ் அக்ராஸ் கெபாசிட்டர் கண்டுபிடிக்கணும். சிமிலர்லி எனர்ஜி ஸ்டோர்ட் இண்டக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் அட் இண்டக்டர். சரி அப்ப ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு ஃபைண்ட் ஸ்டெடி ஸ்டேட் வோல்டேஜ் அக்ராஸ் கெபாசிட்டர் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் வோல்டேஜ் ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் த்ரூ இண்டக்டர். சரி அப்ப ஸ்டெடி ஸ்டேட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கெபாசிட்டர் என்ன பண்ணுவீங்க? கெபாசிட்டர் ஓபன் சர்க்யூட் பண்ணுவீங்க, இண்டக்டரை ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவீங்க. கரெக்டா? டு இட். சரியா? சரி இப்ப எனக்கு என்ன சொல்றேன்? இப்ப நீங்க என்னலாம் பண்ணிட்டீங்க? இதை ஓபன் சர்க்யூட் பண்ணிட்டீங்க, கெபாசிட்டர் ஓபன் சர்க்யூட் பண்ணிட்டீங்க, இண்டக்டரை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டீங்க.
இண்டக்டரை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டீங்க. சரி, now this is the voltage across capacitor, this is the inductor current, this is the inductor current. கரெக்டா? என்ன கொஸ்டின் என்னது? half CV squared is equal to half LI squared. That means CV squared is equal to LI squared. சரியா? CV square is equal to LI square. C is equal to 160 microfarad, L is equal to 4 millihenry. So இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது போகுது? V squared is equal to 4 into 10 power minus 3 divided by 160 into 10 power minus 6. So இப்போ into I square. இதை போட்டிங்க அப்படின்னா $25. So V square is equal to 25 I square. சரி, this is my relation. This is my relation. The correct தானே? V square is ஏன்னா எனக்கு எனர்ஜி ஸ்டோரேஜ் இண்டக்டர் and எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டர் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். So the relation is this. சரியா? V square is equal to 25 I square. V square is equal to 25 I square. RLs என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஸ்கொயர் எடுத்தேன் அப்படின்னா, ரெண்டு இடத்துலயும் நான் ஸ்கொயர் எடுத்தேன் அப்படின்னா V is equal to 5I. ரெண்டு இடத்துலயும் நான் என்ன பண்றேன்? ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா V is equal to 5I. Now, what is V? 5 into IL. சரி, what is V? What is VC? யாராவது கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். வாட் இஸ் விசி? சர்க்கியூட்டை பாருங்க. ஸோ எனக்கு என்ன சொல்றேன்? ஃபார் ஈக்குவல் இது எனக்கு என்னது விசி. இதுனா நார்மலா நான் எதுவுமே நான் வித்தியாசமா எதுவுமே பண்ணல. கிவன் கொஸ்டின் என்னது? எனர்ஜி ஸ்டோர்ட் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல். கரெக்டா? அப்போ ஹாஃப் சிவி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எல்ஏ ஸ்கொயர். அதை நான் சால்வ் பண்ண எனக்கு ஃபைனலா விசி இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ ஐஎல். சரியா? விசி இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ ஐஎல். விசி இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ ஐஎல்னு நினைக்குது. சரியா? இப்ப பாருங்க, வாட் இஸ் விசி? $25. Okay. What is VC? சரி. What is the current flowing through R? R வழியா flow ஆகிற current என்னது? What is the current flowing through R? சர்க்கியூட்டை பாருங்க, சர்க்கியூட்டை பார்த்து சொல்லுங்க. What is the current flowing through R? What is the current flowing through R? Okay. 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 எனக்கு என்னது? எனக்கு என்ன தேவை? I need to find the value of R. கரெக்டா? ஸோ எனக்கு இப்போ ஒரு இக்குவேஷன் எனக்கு வந்தாச்சு. VC is equal to 5 into L. கரெக்டா? இப்போ எனக்கு இன்னொரு இக்குவேஷன் இப்ப பாருங்க, எனக்கு என்னது? ஐ நீட் இப்ப வேற ஒரு ஈக்குவேஷன், நீங்க எந்த ஈக்குவேஷன் நீங்க போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்னது? எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் வந்து நிக்குது. எனக்கு என்னதான் தேவை? என்னோட வேரியபிள்ஸை நான் குறைக்கணும். சரியா? ஸோ விசி இஸ் ஈக்குவல் டு 5 into ஐ எனக்கு ஒன்று வந்தாச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, கேன் ஐ ஃப்ரேம் எ ரிலேஷன், கேன் ஐ ஃப்ரேம் அனதர் ரிலேஷன் வித் விசி அண்ட் ஐஎல்? இப்படி நீங்க பாருங்க, விசிக்கும் ஐஎலுக்கும் இருக்கிறது போல இன்னொரு ரிலேஷன் நல்லா ஃப்ரேம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி பாருங்க. இப்ப பாருங்க, வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ஆர்?
நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், நீங்க சொன்ன எல்லாத்துமே கரெக்ட் தான். பட் இப்ப சொல்லுங்க, வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ஆர்? அதர்ஸ். ஓகே ஓகே. ம் ஓகே ஓகே. 10 டிவைடட் பை 2 பிளஸ் ஆர்லாம் கரண்ட் டிவிஷன் நம்ம பண்றது. ஓகே கரெக்ட் தான். இப்ப பாருங்க, 10 டிவைடட் பை 2 பிளஸ் ஆர்க்கே வரும். சரி, 10 divided by 2 plus R வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்க. If R is equal to, if a current flowing through R is 10 divided by 2 plus R, then what is VC? VC is equal to 10 into R divided by 2 plus R. அப்ப நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்க போட்டீங்கன்னா 10R divided by 2 plus R is equal to 5 into IL. திரும்ப நீங்க என்ன பண்ணும், I need to find what is IL. So உங்களுக்கு இந்த ரெண்டு, அப்ப எனக்கு என்ன இருக்குது, I am having two equations. இது ஒரு equation 1, இது equation 2. ரெண்டு equation எத்தனை unknown? VC-யும் ஒரு unknown, IL-ம் ஒரு unknown, R-ம் ஒரு unknown. So 3 unknowns எனக்கு நிக்குது. So obviously உங்களுக்கு என்னது, I cannot find solution. So நான் சொல்றேன், இப்ப நீங்க சரி, அப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான். Because I is nothing but 10 into 10 divided by 2 plus R. நீங்க current division apply பண்ணீங்க அப்படின்னா 5 into opposite resistance, which is 2 divided by 2 plus R. ஓகே. ஆனா அதே நேரத்துல பாருங்க, what is I? What is the current flowing through resistance R? It is nothing but IL. கரெக்டா? current flowing through resistor R is nothing but IL. கரெக்டா? அப்ப இதுல flow ஆற current எவ்வளவு? IL. அப்ப what is VC? VC is equal to IL into R. கரெக்டா? ஏன்னா இதுல flow ஆற current IL னா இதுல flow ஆற current என்னது? IL தான். So IL into R is equal to 5 into IL. So IL cancel, அப்ப R is equal to 5. IL is equal to IL cancel, so R is equal to 5. சரி, so அப்ப இப்படிதான் நீங்க வந்துட்டு, so என்னன்னா, எந்த ஃபர்ஸ்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ரிலேஷன் ஃப்ரேம் அவுட் பண்ணுவீங்க, பண்ணிட்டு அந்த கரண்ட மட்டுமே வச்சு நீங்க மத்தது என்ன நீங்க பண்ணாலும் கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லணும். இப்ப நீங்க பண்ணது போல பண்ணீங்க அப்படின்னாலும் யூ வில் கெட் த ஆன்சர். பட் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 ஸ்டெப் நம்ம போடுறது போல இருக்கும். சரி, நமக்கு என்னது, நமக்கு மேக்ஸிமம் மினிமம் ஸ்டெப்புக்கு நம்ம போறதுதான். கரெக்டா? சோ அப்ப என்ன பண்ணுங்க, அந்த கரண்ட வச்சு வெதர் யூ கேன் ஃப்ரேம் ஈக்குவேஷன் ஆர் நாட். சரி, அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. சரி. So VC is equal to 5L. So இது VC is equal to 5L நம்ம எப்படி தான் பண்ணிருக்கோம், just half CV squared is equal to half LI squared. அதை நம்ம சால்வ் பண்ண அப்படின்னா I am getting VC is equal to 5IL. சரியா? And obviously இதுல flow ஆகிற current IL அப்படின்னா இதுல flow ஆகிற current எவ்வளவுதான், IL தான். because இதுல flow ஆகிற current 0. So அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், VC is equal to IL into R. So ரெண்டையும் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா IL is equal to sorry, R is equal to 5 ohm. R is equal to 5 ohm. Okay. Voltage and current waveform across capacitor. ஸோ இதுக்கு நான் ரொம்ப மெனக்கட போறது கிடையாது. பிகாஸ் அங்க நம்ம என்ன பார்த்தோமோ, இண்டக்டர்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதே மெத்தட் தான் இங்க நான் ஃபாலோ பண்ண போறேன். ஜஸ்ட் உங்களுக்கு இங்க ஃபார்முலா மட்டும் தான் வேற. இங்க என்னது, இங்க I is equal to C dV by dt. அங்க V is equal to 1 by C integration of I dt. கேட்டா? இங்க I is equal to C dV by dt, அங்க V is equal to 1 by C integration of I dt. சரியா? இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு சம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டோட்டல் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபைண்ட் த டோட்டல் வேல்யூ ஆஃப் டோட்டல் சார்ஜ் டெலிவர்டு பை த கெப்பாசிட்டர். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு C இன்டூ V. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Q இஸ் ஈக்குவல் டு C இன்டூ V. கரெக்டா? Q இஸ் ஈக்குவல் டு C இன்டூ V தானே? அப்பனா டோட்டல் சார்ஜ் இஸ் நத்திங் பட் Q டோட்டல் இஸ் ஈக்குவல் டு C ஈக்குவலண்ட் இன்டூ V. இங்க C equivalent is nothing but 3 கெபாசிட்டர் parallel கனெக்ட் பண்ணிருக்கீங்க. So 1 farad plus 1 farad plus 1 farad. So அப்ப Q total charge is nothing but 3 into V, which is 60, which is 180 coulomb. So total charge delivered by this voltage source is 180 coulomb. சரியா? அடுத்தது total charge across this capacitor is, சரி, இந்த கெபாசிட்டர் across இதை நான் Q1 எடுத்துக்கிறேன். Q1, Q2, Q3. So Q1 is nothing but Q is equal to C into V. So 1 farad into what is the voltage across this capacitor? 60. So 60 coulomb.
அதே போல Q2 is equal to 1 into 60, which is 60 coulomb. Q3 is equal to 60 coulomb. So இந்த ஃபார்முலா வச்சு சார்ஜஸ், ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் அக்ராஸ் கெப்பாசிட்டர் எனர்ஜி ஸ்டோர்ட் இஸ் equal to half CV squared நீங்க பண்ணுவீங்க. அதே மாதிரி டோட்டல் சார்ஜ் ஸ்டோர்ட் அக்ராஸ் கெப்பாசிட்டர். சரி, ஸோ சார்ஜஸ் வில் ஆக்ட் அஸ் கரண்ட் தான். ஸோ கரண்ட் டிவிஷன் ரூல் நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி தான் சார்ஜஸும். ஸோ பேரலா இருந்துச்சுன்னா சார்ஜஸ் வில் டிவைடு, சீரியஸா இருந்துச்சுன்னா சார்ஜஸ் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். சரி, அதே தான். ஸோ சார்ஜஸ் வில் ஆக்ட் அஸ் இதுதான். சரி, வில் ஆக்ட் அஸ் கரண்ட். ஓகே, சரி. So I is equal to C dV by dt, V is equal to 1 by C integration of I dt. V is equal to 1 by C integration of I dt. சரியா? ஸோ அங்க உள்ளதே போலதான். சரி, அங்க நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஒரே ஒரு சம் மட்டும் நம்ம ட்ரை பண்ணலாம். இதுல ஃப்ளோ வர கரண்ட் I of t, இதுக்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ் V, ஸோ 1 farad. ஸோ த கரண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் லைக் திஸ். சரி, கெப்பாசிட்டர் வந்து என்ன டிவைஸ்? கெப்பாசிட்டர் இஸ் வோல்டேஜ் ஸ்ட்ரிப் டிவைஸா இல்ல கரண்ட் ஸ்ட்ரிப் டிவைஸா? Capacitor is a voltage strip device or the current strip device? Voltage strip device. So capacitor will not allow sudden change in voltage. So but this, if in the waveform is allowed in capacitor because it is a current waveform. In the waveform of voltage, this voltage, this waveform is not allowed in capacitor. Because capacitor la current ku sudden change irukum. Inductor la current ku voltage ku sudden change irukum. சரி, கெப்பாசிட்டர்ல வோல்டேஜ் வந்து சடன் சேஞ்ச் இருக்காது. இஃப் இட் இஸ் தேர் தென் தி வேவ்ஃபார்ம் இஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். சிமிலர்லி இண்டக்டர்ல கரண்ட்க்கு வந்து சடன் சேஞ்ச் இருக்காது. இஃப் இட் இஸ் தேர் தென் தி வேவ்ஃபார்ம் இஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். சரி, சோ 1 2 2 -1 4. சரியா? So I need to find the voltage across. I need to plot the voltage waveform. So இப்போ நான் எப்பவும் போலதான் I am having two regions. So region 1, region 2 and region 3. மூணு region இருக்கு. 3 regions, sorry. So region 1. எனக்கு initial voltage across capacitor. Let us for an example, I am assuming the initial voltage across capacitor is 1 volt. சரி, initial voltage across capacitor வந்து நான் 1 volt ன்னு கொடுக்குறேன். சரி, இது வரைக்கும் நம்ம பார்க்கல. initial voltage across capacitor வந்து 1 volt ன்னு கொடுத்துட்டேன். Now plot the voltage waveform across capacitor. So region 1. So 0 less than t less than 1. அப்ப என்னது? V is equal to, நம்ம கரண்டோட waveform நான் plot பண்ண போறேன். So y is equal to mx plus c. So what is V? V is equal to 1 by c integration of I dt plus V of 0. Correct. இது voltage. So y is equal to mx plus c. இங்க y ங்கிறது I is equal to mt plus c. What is m? M is nothing but 2 minus 0 divided by 1 minus 0. 2 by 1, which is 2. So I is equal to 2t plus c. At t is equal to 0, I is equal to 0. Substitute பண்ணீங்க அப்படின்னா c is equal to 0. அப்ப I is equal to 2t. What is voltage? Voltage is equal to 1 divided by c, which is 1. Integration 0 to t. Because the region start ஆகிறது 0ல. So integration lower limit 0 எடுத்துக்கிறேன். Upper limit t. Integration 0 to t. I of t into dt plus initial voltage. He has given the initial voltage is 1 volt. So integration 0 to t. I of t is nothing but 2t dt plus 1. So which is 2 into t squared divided by 2. So t squared ne vandira podu. So t squared 0 to t plus 1. So which is t squared plus 1. This is the voltage across capacitor during region 1. So during region 1, the voltage across capacitor is t squared plus 1. So what is the final value at the region 1? So V of 1 is equal to 1 square plus 1, which is 2. So the final voltage of region 1 is the initial voltage of region 2. Okay, the final voltage of region 1 is the initial voltage of region 2. Next, region 2. So region 2 எங்க இருந்து எங்க வரைக்கும் 1 to 2. So 1 less than t less than 2.
What is the expression? Current உங்களுக்கு என்னது? It is a constant value. So I of t is equal to I of t is equal to I of t is equal to what is the value? 2. 2. Now what is v of t? V of t is equal to 1 by c, which is 1 integration of 1 to t, because this region starts at 1. So 1 to t, 2 dt plus initial voltage. What is the initial voltage? 2 plus 2. So which is 2 into t, 1 to t plus 2, which is 2t minus 2 plus 2. Correct. So which is 2t. இதானது 2t. So region 2 ல capacitor voltage எவ்வளவு? 2t. So what is the final value? The region start முடியிறது 2 ல. So v of 2 is equal to 2 into 2, which is 4. So அப்ப இந்த voltage தான் அடுத்த regionோட initial voltage. அதே போல region 3. Region 3 பாத்தீங்கன்னா it is another linear waveform. So அப்ப என்னது? Y is equal to mx plus c. I is equal to mt plus c. What is m? M is 0. This is y2. Y2, y1. So 0 minus of minus 1, because y1 is minus 1. Correct? So m is equal to 0 minus of minus 1. Correct? Y2 minus y1 divided by x2 minus x1. 4 minus 2 divided by 4 minus 2, which is 1 by 2. So I is equal to 1 by 2t plus c. And I know at t is equal to 4, I is equal to 0. At t is equal to 4, I is equal to 0. At t is equal to 4, current oda value எவ்வளவு? 0. As substitute பண்றீங்க, t is equal to 4, I is equal to 0. So 0 is equal to 4 by 2 plus c. அப்ப c is equal to minus 2. C is equal to minus 2. So what is current? Current is equal to 1 by 2t minus 2. 1 by 2t minus 2. சரியா? Now what is voltage? Voltage is equal to 1 by c, which is 1. Integration. This region 3 starts at 2 to 4. So 2 less than t less than 4. So integration starts at 2, ends at t. 1 by 2t minus 2 dt plus initial value of voltage, which is 4 volt. So which is 1 by 2 into t squared by 2, 2 to t minus 2t, 2 to t plus 4. This solve பண்ணீங்க அப்படின்னா this will be my voltage at region 3. This will be my voltage at region 3. அப்ப region 1க்கு ஒரு voltage வந்தாச்சு, region 2க்கு ஒரு voltage வந்தாச்சு, region 3க்கு ஒரு voltage வந்தாச்சு. If they ask, for example, if they ask what is the voltage at t is equal to 3, at t is equal to 3, what is the voltage அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னா, then I know what is the voltage expression at t is equal to, ஏன்னா region 3ல தான் t is equal to 3ங்கிறது எந்த regionல வருது? தேர்ட் ரீஜன்ல. ஸோ தேர்ட் ரீஜன்ல வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன் எனக்கு தெரியும். அதுல டீயோட வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அட் டி இஸ் ஈக்குவல் டு 3. சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டகிரேஷன் வந்துச்சு அப்படின்னாலே, நான் நாட் ஓன்லி ஹியர், எங்கெல்லாம் இன்டகிரேஷன் வருதோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இஃப் வி ஆர் ஹேவிங் ஒரு 3 or 4 ரீஜன் அப்படின்னா எல்லா ரீஜனையும் வச்சு, பிகாஸ் இன்டகிரேஷன் பண்ணும்போது டிபெண்ட்ஸ் அப்பான் த இனிஷியல் அட் ஃபைனல் வேல்யூ ஆஃப் த ப்ரீவியஸ் ரீஜன். ஸோ அப்போ ரீஜன் 3க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு ஃபைண்ட் ரீஜன் 1, ரீஜன் 2 அண்ட் ஆஃப்டர் தட் ஒன்லி ஐ கேன் ஃபைண்ட் ரீஜன் 3. டிஃபரன்சியேஷன் அப்படின்னா எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஐ கேன் ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் அட் தட் ரீஜன் அண்ட் ஐ கேன் ஃபைண்ட் த வேல்யூ. ஸோ டிஃபரன்சியேஷன் எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இன்டகிரேஷன்ல ஐ எம் ஹேவிங் திஸ் டிஃபிகல்ட்டி. சரி, இன்டகிரேஷன்ல ஐ எம் ஹேவிங் திஸ் டிஃபிகல்ட்டி. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் ஃபைண்ட் த வோல்டேஜ். அப்போ கரண்ட் எனக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை வச்சு ஐ வில் ஃபைண்ட் த வோல்டேஜ் அக்ராஸ் திஸ், பிகாஸ் v is equal to 1 by c integration of i dt. சரி, அதே மாதிரி எனர்ஜி ஸ்டோர்ட் அட் கெப்பாசிட்டர், இங்கேயும் அதே போலதான். எனர்ஜி ஸ்டோர்டுனா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ். சரி, அங்க போலதான். ஸோ இப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் அட் கெப்பாசிட்டர் அட் டி இஸ் ஈக்குவல் டு, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கொஸ்டின் கேட்கணும், எனர்ஜி ஸ்டோர்ட் அட் கெப்பாசிட்டர் அட் டி இஸ் ஈக்குவல் டு 1.5. டி இஸ் ஈக்குவல் டு 1.5. சரியா? சொல்லுங்க, வாட் இஸ் த வோல்டேஜ் அட் டி இஸ் ஈக்குவல் டு 1.5? எனர்ஜி ஸ்டோர்டு at t is equal to 1.5. சொல்லுங்க பாப்போம், what is the voltage at t is equal to 1.5? What is the voltage at t is equal to 1.5? பட்டுன்னு சொல்லுங்க, இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சாவடிச்சிருவேன். What is the voltage at t is equal to 1.5? எவ்வளவு?
Okay. Others. What is the voltage at T is equal to 1.5? ஆமா சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி நான் சொல்லுறேன். Another. Others. What is the voltage at T is equal to 1.5? Okay. 3. Because T is equal to 1.5 na எந்த region ல வரும்? It comes at this region, region 2. So region 2 la I know what is the voltage. Voltage expression is 2 into T. So T is equal to 1.5 na 2 into 1.5 போட்டனா 3. So what is the energy stored? Half into C. C is nothing but 1 V square. So half into 3 square, which is 9 by 2, which is 4.5 joule. So this is how you will find the energy stored at capacitor. நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இதுல முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலா. இப்போ கரண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 1/c இன்டகிரேஷன் ஆஃப் IDT. அப்போ ஆப்வியஸ்லி ஐ கேன் ஒன்லி இன்டகிரேட். வோல்டேஜ் கொடுத்துருக்கணும் அப்படின்னா கரண்ட் இஸ் ஈக்குவல் டு C dV/dt. ஸோ அங்க உங்களுக்கு அந்த பிரச்சனையே வரப்போறது கிடையாது. கரண்ட் அண்ட் வோல்டேஜ் கொடுத்து கரண்ட் கண்டுபிடிக்க சொன்னோம் அப்படின்னா, அதே கரண்ட் கொடுத்து வோல்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஐ ஹேவ் டு இன்டகிரேட் இட். ஸோ தென் வி ஹேவ் டு ஃபாலோ தீஸ் ஸ்டெப்ஸ் ஒன்லி. Then we have to follow these steps only. இண்டக்டர்ல V is equal to LdA/dt. அப்ப இண்டக்டர்ல கரண்ட் கொடுத்துட்டு வோல்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னா அப்படின்னா then obviously வோல்டேஜ் உங்களுக்கு என்ன ஆகும்? கரண்ட் கொடுத்துட்டு வோல்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னா அப்படின்னா we will differentiate it. வோல்டேஜ் கொடுத்து கரண்ட் கண்டுபிடிக்க சொன்னா அப்படின்னா we will integrate it. சரி, that depends அவ்வளவுதான். ஏன்னா ஒன்று முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த இது ரெண்டும் வோல்டேஜ்ங்கிறது சரி, கெப்பாசிட்டர் வந்து வோல்டேஜ் ஸ்டிஃப் டிவைஸ், இண்டக்டர்ங்கிறது கரண்ட் ஸ்டிஃப் டிவைஸ். இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி என்ன பண்ணுவோம், இண்டக்டர் வந்து கரண்ட் ஃபில்டர்ஸாக யூஸ் பண்ணுவோம், கெப்பாசிட்டர் வந்து வோல்டேஜ் ஃபில்டராக யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் கெப்பாசிட்டர் வில் நெவர் அலோ சடன் சேஞ்ச் இன் வோல்டேஜ். இப்போ சடன் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ரெகுலரைஸ் இட். அப்போ இண்டக்டர் வில் நெவர் அலோ சடன் சேஞ்ச் இன் கரண்ட். சடன் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ரெகுலரைஸ். சரி, தட் இஸ் வை வி வில் யூஸ் இண்டக்டர் கரண்ட் ஃபில்டர் அண்ட் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் ஃபில்டர். சரி சரி, ஓகே. ஸோ டைமும் ஆச்சு, இன்னைக்கு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சின்ன இதுதான், சின்னதா ஒரு இது இருக்கும். தட் மீன்ஸ் என்னது, நம்ம வோல்டேஜ் தான் இன்டகிரேஷன் வச்சு இதுல பார்த்துட்டோம். தட் மீன்ஸ் கரண்ட் கொடுத்துட்டு வோல்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, பார்த்துட்டோம் நம்ம. இப்போ அது எது வோல்டேஜ் கொடுத்து கரண்ட் எப்படி கண்டுபிடிக்காதுங்கிறது அதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் இண்டக்டர்ஸ் வில் கெட் ஓவர். சரி, ஆஃப்டர் தட் வி வில் கோ வித் AC அனாலிசிஸ். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருக்கா?